கர்த்தராகிய இயேசுவின் இனிமையுள்ள நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த காலை வேளையிலும் தேவனுடைய வார்த்தையுமாய் உங்களோடு கூட ஆயிருக்க தேவன் கிருபை செய்ததுக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராய், அவர் நம்மை விடுவிக்கிறவராய், நம்மை வழிநடத்துகிறவராய் நம்மோடு கூட இருக்கிறார். அப்போஸ்தலர்கள் 14 அதிகாரம் அதிலே 15 வசனம் நாம் வாசிக்கலாம். அப்போஸ்தலர்கள் 14 அதிகாரம் அதிலே 15 வசனம். நீங்கள் இந்த வீணான தேவர்களை விட்டு வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவையில் உள்ள யாவற்றையும் உண்டாக்கின ஜீவன் உள்ள தேவனிடத்தில் திரும்ப வேண்டும் என்று உங்களுக்கு பிரசங்கிக்கிறோம். இங்கே அப்போஸ்தலராகிய பவுல் தீவிரமாக இந்த கர்த்தருடைய வசனத்தை பிரசங்கிக்கிறார். அநேக மக்கள் அதை இந்த பிரசங்கம் கேட்டு மனம் திரும்புவதை பார்க்கிறார். இக்கோனியா தேசத்தில் அதை பவுல் போய் அங்கே பிரசங்கத்தை பண்ணுகிறார், சுவிசேஷத்தை அறிவிக்கிறார். இக்கோனியா பட்டணத்தில் யூதர்களுடைய ஆலயத்தில் அவர் பவுலும் பர்னபாவும் அதை அங்கே பிரசங்கத்தை செய்கிறார். அவர் சுவிசேஷத்தை அறிவிக்கும் போது அது கடினமான இடங்களிலும் அவர் கர்த்தருடைய வார்த்தைகள் அதை அவங்க சொன்னதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய அதை காரியங்களை அவர்கள் செய்கிறார். அநேகம் அற்புதங்கள் அந்த பவுலுடைய பர்னபாவிலுடைய அங்கே செய்யப்படுகிறார். பட்டணத்தில் அந்த சுவிசேஷத்தை அறிவிக்கும் போது அதை யூதர்களிலிருந்து அநேகர் கர்த்தருடைய விசுவாசத்திலேக்கு கடந்து வருகிறார். இந்த நாடுகளில் அந்த வசனங்கள் 14, 2, 3, 4 வசனங்கள் நான் வாசிக்கும் போது பட்டணத்திலே ஜனம் பிரிந்து சிலர் யூதர்களுடையும் சிலர் அப்போஸ்தலர்களையும் சேர்ந்து நிற்கிறதை நாம் பார்க்கிறார். பட்டணத்திலே ஜனம் 2ஆய் பிரிந்து அதை கொஞ்சம் பேர் யூதரோடு கூடயும் கொஞ்சம் பேர் அப்போஸ்தலர்களோடு கூடயும் சேர்ந்து நிற்கிறார். அதை இந்த நாடுகளில் அங்கே ஒரு விரோதமான கிரியை எழும்புவதை நாம் பார்க்கிறார். அதை பவுலும் பர்னபாவும் அங்கே இக்கோனியா பட்டணத்தில் யூதர்களுடைய ஆலயங்களில் பிரசங்கிக்கும் போது அநேகருக்கு மன திரும்பல் உருவாகிறார். அநேகர் தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு அந்த விசுவாசத்தில் வருவதை நாம் பார்க்கிறார். இங்கே புறம் ஜாதியரும் யூதர்களும் ஒன்று சேர்ந்து அவங்களுடைய அதிகாரிகள் ஒன்று சேர்ந்து இவர்களை கல்லறிய பார்த்திருக்கிறார். அந்த பவுலையும் பர்னபாவையும் அதை அங்கே கல்லறிய வேண்டும் என்று சொல்லி அவங்க திட்டத்தை போடுகிறார். அதே மாதிரி அவளி பண்ணி அங்கே முன்னாடி வருவதை நாம் பார்க்கிறோம். அதே அந்த சூழ்நிலையில் லிக்கனோவியா நாட்டில் உள்ள அந்த பட்டணங்களாகிய லிஸ்திரியாவுக்கும் தெர்பைக்கும் அவர்கள் ஓடி போகிறார். அங்கே இப்போ இக்கோனியா பட்டணத்தில் யூதர்களுடைய ஆலயங்கள் பிரசங்கம் பண்ணும்போது அங்கே பிரச்சனை உருவாவதை பார்த்து பவுல் அங்கே நின்று அதை லிக்கானோவியா நாட்டிலே அதை பட்டணங்கள் ஆகிய லிஸ்திராவுக்கும் தெர்பைக்கும் அவர்கள் அதுக்கு சுற்றிலும் இருக்கிற நாடுகளிலும் அவங்க கடந்து செல்லுகிறார். சுவிசேஷத்தை அதை பிரசங்கிக்கிறது நாம் பார்க்கலாம். கர்த்தர் பிள்ளைகளே, ஒரு இடத்தில் விரோதமாக இருக்கும் போது அந்த இடத்திலே அவங்க அழுதிட்டு இருந்தது இல்லை. அங்கே கல்லறிந்த மாதிரி சூழலை உருவாக்கும் போதும் அவங்க அந்த இடத்திலிருந்து மற்றொரு தேசத்திலேக்கு மற்றொரு இடத்திலேக்கு அவங்க கடந்து சென்று கர்த்தருடைய வார்த்தைகளை பிரசங்கம் பண்ணதை நாம் பார்க்கிறோம். அதே எந்த தேசத்தில் எந்த இடங்களில் எல்லா கிராமங்களிலும் கடந்து செல்வதற்காக பவுலும் பர்னபாவுக்கும் மனது இருந்திருக்கிறார். அவங்க இக்கோனியா பட்டணத்தில் ஆயிருக்கும் போது யூதர்களுடைய தேவாலயங்களில் அதை கர்த்தருடைய வார்த்தைகள்
அதை நல்ல விதமாக பிரசங்கம் பண்ணி இருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தைகளை எடுத்து பேசி இருக்கிறார். அங்கு அநேகர் அதை விசுவாசத்தில் கடந்து வந்திருக்கிறார். அநேகர் அந்த வார்த்தைகளை கேட்டு அப்போஸ்தலர்களோட கூட வந்திருக்கிறதே நாம் பார்க்கிறோம். அப்படி வரும்போது அங்கு ஒரு எதிர்ப்பு உருவாகிறார், அங்கு ஒரு பிரச்சனை இருக்கிறார், அதை இவங்களை கொலை பண்ண பார்க்கிற சூழல்கள் இருக்கிறார் என்று தெரியும் போது அவங்க அடுத்து பக்கத்திலே நாடுகளிலேக்கு, பக்கத்துல கிராமங்களிலேக்கு, பக்கத்துல தேசங்களிலேக்கு அவங்க கடந்து போகிறார். அதை கர்த்தர் பிள்ளைகளே, அவங்க லிகானோனியா நாட்டில் உள்ள அந்த லிஸ்திரியாவுக்கும் தெர்பைக்கும் அவங்க கடந்து செல்லும் போது அந்த இடங்களில் அதை தைரியமாய் பிரசங்கத்தை பண்ணுகிறார். பயத்தோடு நடுக்கத்தோடு அல்ல, அவங்களுக்கு கர்த்தர் கொடுத்த அந்த வசனங்களை, கர்த்தர் கொடுத்த தரிசனங்களை அவர் தைரியமாக பிரசங்கத்தை பண்ணதை நாம் பார்க்கிறார். 8வது வசனம் நான் வாசிச்சு பார்க்கும்போது, லிஸ்திரியாவில் இருந்து ஒரு சப்பானியா இருக்கிற ஒரு மனிதன் அதை இவங்கள் பிரசங்கம் பண்ணதை கேட்டுக்கொண்டே இருக்கிறார். அவன் பிறவியிலே சப்பானியாய் இருக்கிறார். அதை பவுலும் சீலாவும் பவுலும் பர்னபாவும் அந்த இடத்தில் அதை இங்கு பிரச்சனை இருக்கிற இடத்திலிருந்து இக்கோனியா பட்டணத்திலிருந்து ஓடி போய் லிஸ்திரியாவுக்கு போய் அங்கே பிரசங்கம் பண்ணும் போது ஒரு அற்புதத்தை தேவன் செய்கிறார். அங்கு லிஸ்திரியாவில் இருக்கிற அந்த சப்பானியும் இவங்களோட பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டே இருக்கிறார். அவன் பிறவியிலே நடக்க முடியாது இருக்கிற மனிதன், அவனுக்கு கால்கள் வழங்காதிருக்கிற ஒருவர், அவன் சப்பானியாய் அவனுக்கு நடவாமல் அவன் இருக்கிற ஒரு மனிதனாயிருக்கிறான். அவன் கால்கள் அவனுக்கு வழங்காமல் நடக்க முடியாமல் அப்படி உள்ள சூழ்நிலைகள் இருந்தாலும் அவன் வசனத்தை கேட்டுக்கொண்டே இருக்கிறதை நாம் பார்க்கிறான். அங்கே அவனை பவுல் உற்று பார்த்திருக்கிறார். அவனுடைய விசுவாசத்தை பவுல் ஆராய்ந்திருக்கிறார். அங்கே பவுல் அவனுடைய விசுவாசத்தை அதை கண்டு அங்கே பவுல் அவனுக்கு சௌக்கியத்தை கொடுக்கிறதுக்காக அதை முன்னாடி வருகிறார். நீ எழுந்து காலூன்றி நின்று அங்கே பலத்தோடு எழுமி நில்லு என்று சொல்லுகிறார். நீ காலூன்றி நிவர்ந்ததில் என்று சொல்லி அவனை எழுப்பி நிறுத்ததை பார்க்கிறார். அதை காலூன்றி நீக்க முடியாத ஒரு மனிதன், அதை சப்பானியா இருக்கிற ஒரு மனிதன், அந்த இடத்தில் எல்லா மக்களும் பார்க்கும் போது அவனுக்கு சொந்தமாய் எழுப்பி நிற்க முடியாது இருக்கிற ஒரு மனிதன், பிறவியிலிருந்தே அவன் சப்பானியா இருக்கிற ஒரு மனிதன். இங்கே பவுல் விசுவாசத்தோடு சொல்லுகிறார், நீ காலூன்றி எழுந்து நெல். ஹல்லேலூயா. உடனே அவன் குதித்து எழுந்து நடந்தார். அங்கே அப்போஸ்தலர்கள் பெரிய அற்புதங்களை செய்திருக்கிறார். அதை இயேசு எப்படி அற்புதங்களை செய்திருக்கிறதோ அதே மாதிரி அப்போஸ்தலர்களும் அற்புதத்தை இயேசுவின் நாமத்தில் செய்திருக்கிறார். பிறவியிலே நடக்க முடியாது இருந்த மனிதன் வசனத்தை கேட்கும் போது அவனுக்குள்ள ஒரு விசுவாசம் உருவாகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, அநேக நாடுகளாய் சப்பானியாய் நாம் இருக்கிறார். நடக்க முடியாத சூழ்நிலைகளில் இருக்கிறார். அநேக நாள்களாய் நாம் முன்னாடி போக முடியாத சூழ்நிலைகளில் இருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்களை பலப்படுத்த தேவனுடைய வசனத்தால் முடியும். அநேக பிரச்சனைகள நடுவில், பாரங்கள நடுவில் உங்களை நிவர்ந்து நீக்க செய்த ஒரு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். இங்கே பவுல் எப்படி அந்த சப்பானியை எழுப்பி நிறுத்தினோ அதே வல்லமையான நாமம் நம்மையும் எழுப்பி நிறுத்துவார். அந்த நாமம் நமக்கு பலத்தை கொடுக்குவார். இயேசுவின் நாமம்
நம்மை எழுப்பி நிறுத்துவார். அதை இங்கே வசனம் சொல்லுறது, அதை அவனுக்கு எழுப்பி நிற்க முடியாத சூழ்நிலை இருந்திருக்கிறார். அவன் நடமாமல் இருந்த ஒரு மனிதன், நடக்க முடியாது இருந்த சூழ்நிலைகள். அந்த சூழ்நிலையிலும் விசுவாசத்தை, மனிதனுடைய விசுவாசம், சப்பானியா இருந்த மனிதனுடைய விசுவாசத்தை பவுல் பார்த்து அவனோடு சொல்லுகிறார், நீ எழுந்துச்சு நெல் நெல். ஹல்லேலூயா. உன்னுடைய கால்கள் ஊன்றி நிமிர்ந்து நில் என்று சொல்லுகிறார். இன்னைக்கு நீங்கள் நிமிர்ந்து நிற்க முடியாது, நடக்க முடியாது, முன்னாடி போக முடியாது இருக்கிற சூழ்நிலையில் இயேசு உங்களோ பலப்படுத்தி உங்களை எழுப்பி நிறுத்துத தேவன் என்று நாம் விசுவசிக்கட்டும். நம்முடைய விசுவாசத்தை படி அதை கர்த்தர் நமக்கு பலத்தை கொடுப்பார், கர்த்தர் நமக்கு விடுதலை கொடுப்பார், அவர் நம்மை விடுவித்து வழி நடத்துவார். இங்கேயும் சப்பானியோட விசுவாசத்தை பவுல் பார்த்ததான் அவனுக்கு ஒரு விடுதலை பவுல் கொடுக்கிறார். நமக்கு ஒரு விசுவாசம் உருவாகட்டும். என்னுடைய பிரச்சனைகளை மாற்ற தேவன் உண்மையுள்ளவராயிருக்கிறார், என்னுடைய பலவீனங்களை மாற்ற தேவன் உண்மையுள்ளவராயிருக்கிறார் என்று நாம் விசுவசிக்கட்டும். பிறவியிலே சப்பானியாயிருந்தவர், எல்லாரும் முன்னாடியும் நடக்க முடியாது, நிமிர்ந்து நிற்க முடியாது இருந்தவர். இந்த நாடுகளில் அதை இயேசுவின் வசனத்தால், அதை பவுல் வசனத்தை சொல்லும் போது அவனுக்குள்ள விசுவாசம் உருவாகுறதுனால அவன் எழும்பி நிற்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு வசனங்களை கேட்க நம்முடைய மனதுகளே கர்த்தருக்கு நேராய் திருப்பட்டும். வசனங்கள் கேட்டு விசுவாசத்தோடு ஆயிருக்க நாம் முன்னாடி கடந்து வரட்டும். அங்கே அப்படி ஒரு அற்புதம் நடக்கும்போது பவுல் செய்த அற்புதங்கள் ஜனங்கள் கண்டு தேவர்கள் மனித ரூபத்தில் எங்கள் முன்னாடி வந்திருக்கிறார் என்று அங்கே இருந்த ஜனம் அதை அவங்க நிரூபிக்கிறார். அங்கே அதே தேவர்கள் மனித ரூபத்தில் எங்கள் முன்னாடி வந்திருக்கிறார் என்று அவங்க லிக்கதோனியா பாட்சையில் அவங்க சத்தமிட்டு சொல்லுவது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறார். கர்த்தர் பிள்ளைகளே, ஒரு அற்புதத்தை பார்க்கும்போது அதை மனிதர்கள் தான் செய்திருக்கிறார், இயேசு அந்த அற்புதத்தை செய்திருக்கிறார் என்று அவங்க நம்பிக்கை வைக்க முடியாது. மனிதர்கள் மேல் ஜனம் அதை ஆசை வச்சு ஓடுததை இன்றைக்கு தான் பார்க்கிறார். மனிதர்களுக்கு பின்னாலே ஓடுததை பார்க்கிறார். அதே மாதிரி இங்கே பவுலையும் பர்னபாவையும் பார்த்து அதை மக்கள் சொல்லப்படுகிறார், இவங்கள் பெரிய தேவர்களாயிருக்கிறார், இவங்கள் பெரிய அற்புதங்கள் செய்திருக்கிறார், இந்த தேவர்களுக்காக நாம் வெளியே செலுத்த வேண்டும் என்று சொல்லி பவுலையும் பர்னபாவையும் அங்கே அதை பெருமையாய் பேசுறது, லிக்கதோனியா பாஷையில் பேசுறது அவங்க கேட்டிருக்கிறார். அங்கு பர்னபாயை ஜூபிட்டர் என்றும், பர்னபாவுக்கு ஒரு பேர் கொடுத்திருக்கிறார், ஜூபிட்டர். என்னன்னா பெரிய அற்புதங்கள் இவங்களால் செய்திருக்கிறார், இவங்கள் தேவர்களாய் இருக்கிறார் என்று அந்த மக்கள் நம்பி இருந்திருக்கிறார். பவுல் பிரசங்கம் நடத்தினபடியால் அவனை மெர்க்குரி என்றும் சொன்னார்கள். அப்போ 2 பேருக்கும் 2 பேர்களை அழைத்து அங்கே அவங்களை தேவர்களாய் மாற்றி இருக்கிறார். ஏன் பவுலையும் பர்னபாவையும் தேவர்களாய் மாற்றி இருக்கிறார்? ஏனென்றால் சப்பானியாய் இருந்தவன் இப்போ விடுதல் பெற்று கொண்டிருக்கிறார். சப்பானியாய் இருந்தவன் எழும்பி நடந்து குதித்து அவன் நடக்கிறதை மக்கள் பார்த்திருக்கிறார். இது ஒரு பெரிய அற்புதம். அவங்கள் சொல்லுது, அவங்களுடைய தேவன் அவங்களுக்கு முன்னாலே மனித ரூபத்தில் வந்திருக்கிறார் என்று தவறாய் புரிந்து அவங்க பலி செலுத்துவதற்காக முன்னாடி வருகிறார். இப்போ பர்னபாவுக்கு மக்கள் ஜூபிட்டர் என்றும், பவுலுக்கு மக்கள் பிரசங்கம் பண்ணதுனால மெர்க்குரி என்றும் பேர் செலுத்தி
அங்கு அதை பலிகள் செலுத்துவதற்காக முன்னாடி வருகிறார். அங்கு ஒரு கோவில் இருக்கிறார். அங்கே ஜூபிட்டருடைய கோவில் என்று சொல்லி ஒரு கோவில் இருக்கிறார். அந்த ஜூபிட்டருடைய கோவிலில் பூஜாரி அங்கே பூஜாரி முன்னாடி வந்து எருதுகளையும் பூமாலைகளையும் அங்கே வாசலண்டையிலே கொண்டு வந்து ஜனங்களோடு கூடி அவர்களுக்கு பலியிட மனதாயிருந்தார். அங்கே ஜூபிட்டருக்கு ஒரு கோவில் இருக்கிறார். அந்த கோவிலில் பூஜாரியும் மாலைகளும் அதை எருதுகளையும் ஓக்க கொண்டு வந்து இவங்களுக்காக பலியை செலுத்துவதற்காக மனதாயிருந்து முன்னாடி வருகிறது. அந்த பவுல் பார்த்திருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு அற்புதத்தை பார்க்கும்போது அது மனிதன் செய்திருக்கிறார் என்று சொல்லி பெருமையாய் அந்த மனிதனையே சார்ந்திருக்கிற அநேகர் இன்னைக்கு கிறிஸ்தவத்திலும் இருக்கிறார். அது மனிதன் அற்புதத்தை செய்தது இல்லை. இயேசு நமக்காக அற்புதத்தை செய்கிறார். அவர் நம்மை எழுப்பி நிறுத்துகிறார். இதுதான் நம்ம விசுவாசம். அநேகர் இந்த நாடுகளில் அந்த விசுவாசத்திலிருந்து அதை தெற்றி போகிறதை நாம் பார்க்கிறார். அநேகர் இந்த விசுவாசத்திலிருந்து மனிதர்களுக்கு பின்னாலே ஓடுவதை நாம் பார்த்து கொண்டு, அதே மாதிரி இங்கேயும் அதை இந்த பட்டணத்திலும் ஜூபிட்டருடைய கோவில் இருந்த பூஜாரி வரைக்கும் இந்த அற்புதத்தை பார்த்து, இது மனித ரூபத்தில் எங்கள் தேவர்கள் வந்திருக்கிறார் என்று சொல்லி அவங்களுக்கு முன்னாலே வருகிறார். அப்போஸ்தலராகிய பர்னபாவும் பவுலும் அதை கேட்ட பொழுது தங்களுடைய வஸ்திரங்களை அதை கிழித்து போட்டிருக்கிறார். அவங்களுக்கு ரொம்ப கோபம் வந்திருக்கிறார். அப்போஸ்தலராகிய பவுலும் பர்னபாவும் அவங்கள் அதை தங்கள் வஸ்திரங்களை கிழித்து போட்டு அவங்கள் மக்கள் கிட்ட சொல்லுகிறார், இது நாங்கள் உங்களை மாதிரி அதை மனிதர்கள் தான், நாங்கள் தேவர்கள் அல்ல, உங்களை போல பாடுள்ள மனிதர்கள் தான் நாங்களும். அதை மக்களை புரிய வைக்கிறார். நாங்கள் உங்களை மாதிரி பாடுள்ள மனிதர்கள் தான். யார் எங்கள் மத்தியில் வேலை செய்திருக்கிறார், யார் எங்களுக்காக இந்த அற்புதத்தை செய்திருக்கிறார் என்றுள்ள ஒரு சுவிசேஷத்தை பவுல் அங்கு அறிவிக்கிறார். அதை மனிதர்களே அந்த யோசனையிலிருந்து பின்னாடி கொண்டு வர, அந்த யோசனையிலிருந்து மனிதர்களை அதை கொஞ்சம் அந்த இயேசுக்குள்ள கொண்டு வர பவுல் பிரயாசப்படுகிறார். அதை இங்கே அற்புதம் செய்தது மக்கள் பார்க்கும்போது பவுலும் அதை பர்னபாவுக்கார். பட் அவர்கள் நினைக்கிறார், தவறாய் புரிகிறார், இது எங்கள் தேவர்கள் மனித ரூபத்தில் வந்திருக்கிறார், அவங்களுக்காக வெளியே செலுத்த வேண்டும். இன்றைக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய அற்புதம் ஒரு ஆள் செய்யும் போது, கர்த்தர் ஊழியக்காரர் செய்யும் போது, அவங்கள் இப்படி ஏதாவது மக்கள் கிட்ட சொல்லுமா? நிறைய பேர் அவங்களோட புகழ்ச்சிக்காக, அவங்களோட வளர்ச்சிக்காக, அவங்களை முன்னாடி கொண்டு வருவதற்காக பெருமையாய் பேசிக்கொண்டிருக்கும். இங்கே பவுல் சொல்லுகிறார், மனிதர்களே உங்களை மாதிரி மனிதர்கள் தான் நாங்கள், பாடுள்ள மனிதர்கள் தான் நாங்கள். நீங்க இப்படி செய்யாதிருங்க, நீங்க எங்களை தேவர்களாய் எண்ணாதிருங்க, நாங்கள் உங்களை மாதிரி ஒரு மனிதர்கள் தான். யார் அவங்களுக்குள்ள பவுலுக்குள்ள இருந்து இந்த அற்புதத்தை செய்திருக்கிறார்? இயேசு உண்மையார் அந்த சப்பானியை தொட்டிருக்கிறார். பவுல் பிரசங்கம் பண்ணும்போது அவருடைய விசுவாசத்தை பார்த்து இயேசுவின் நாமத்தில் எழுதி நிற்க சொல்லும் போது, இயேசுவோட விசுவாசத்தோடு பவுல் சொல்லும் போது அவனுடைய நரியாணிகள் உரைக்கப்படுகிறார். இயேசு அவனுக்கு சௌக்கியத்தை கொடுக்கிறார். இந்த நாடுகளிலும் கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு நமக்காக உயிரோடு இருக்கிறார். அவர் நமக்காக அதை
பெரிய அற்புதங்கள் செய்தவராய் நம்மோடு கூட இருக்கிறார். இதே இந்த மாதிரி உள்ள சூழ்நிலை அந்த ஜூபிட்டரோட கோவில் பூஜாரி கிட்டையும் ஜனங்கள் கிட்டையும் அதே பவுல் பிரசங்கம் பண்ணுகிறார். நீங்கள் இந்த வீணான தேவர்களை விட்டு வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவையிலுள்ள யாவற்றையும் உண்டாக்கின ஜீவனுள்ள தேவனிடத்தில் திரும்ப வேண்டும் என்று அங்கே சொல்லுகிறார். ஒரு பெரிதான சுவிசேஷத்தை அங்கே அறிவிக்கிறார். அவர்கள் சொல்லுகிறார், சமுத்திரத்தையும் அவையில் உள்ள சகலத்தையும் சிருஷ்டித்தார் ஒரு உயிருள்ள தேவன் உண்டு. அந்த உயிருள்ள தேவன்கிட்ட நீங்க திரும்பி வாருங்கள் என்று பிரசங்கம் பண்ணுகிறார். மனிதர்கள பின்னாடி அல்ல, ஏதோ அற்புதத்தை பார்த்து அல்ல, நீங்க ஜீவன் உள்ள தேவனை புரிய வேண்டும் என்று சொல்லுகிறார். பூமியையும் வானத்தையும் சமுத்திரத்தில் யாவற்றையும் படைத்த ஜீவன் உள்ள தேவனிடத்தில் நீங்க திரும்பி வாருங்கள். அங்கே அப்படிப்பட்ட ஒரு பெரிதான பிரசங்கத்தை அதை பவுல் செய்கிறார். அது தைரியமாய் அவர் பிரசங்கிக்கிறார். அவர் சொல்லுகிறார், இந்த சப்பானிக்கு விடுதலை கொடுத்தது அந்த ஜீவன் உள்ள தேவன். அவர் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தில் உள்ள யாவற்றையும் படைத்த சர்வ சக்தனாய ஒரு தெய்வம் நமக்காய் இருக்கிறார். அந்த தேவனுடைய இடத்தில் நீங்க திரும்ப வேண்டும் என்று சொல்லுகிறார். அதை நீங்க வீணான தேவர்களை கூட அல்ல, வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அதை உண்டாக்கின அந்த தேவனிடத்தில் திரும்புங்கள் என்று அங்கே ஜூபிட்டரோட கோவிலுக்கு முன்னாலே அவங்க சொல்லுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளை, ஏன் பவுல் அப்படி சொல்லி இருக்கிறார்? ஏனென்றால் பவுலையும் பர்னபாவையும் தவறாய் அவங்க புரிந்து இவங்கள் தேவ புருஷர்கள் என்று எண்ணி இவங்கள் நம்ம தேவனுடைய மனித ரூபத்தில் வந்தவர்கள் என்று சொல்லி அவங்களுக்கு பேர் சூட்டி அவங்களுக்காக பலி செலுத்த முன்னாடி வரும்போது தான் அதை ஸ்டாப் பண்ணி அங்கு நிப்பாட்டி, நீங்க அதை செய்யாதீங்க, நாங்கள் உங்கள் மாதிரி ஒரு மனிதர்கள் தான் என்று சொல்லி அதை பவுலும் பர்னபாவும் அங்கே பிரசங்கத்தை பண்ணுகிறார். ஜீவனுள்ள ஒரு தேவன் உண்டு, ஜீவனுள்ள ஒரு கர்த்தர் உண்டு. அவர் வானத்தை பூமியை படைத்த சர்வசக்தராய தேவன். அதை 16வது வசனம் நான் வாசிக்கும் போது, அவர் சகல ஜனங்களையும் தங்களுடைய வழியிலே நடக்க விட்டிருந்தோம். இங்கே அவர் சகல ஜனங்களையும் அவங்களோட வழியிலே அதை தங்களுடைய வழியிலே நடக்க விட்டிருக்கிறார். என்றாலும் அவர் நன்மை செய்து வந்து வானத்திலிருந்த மழைகளையும் செழிப்புள்ள காலங்களையும் நமக்கு தந்து ஆகாரத்தினாலும் சந்தோஷத்தினால் நம்முடைய ஹிருதயங்களை நிரப்பி இவ்விதமாய் அவர் நம்மை குறித்து சாட்சி விளங்க பண்ணாதிருந்தது இல்லை என்றார். அவர் நமக்காக ஆகாரத்தை உண்டு பண்ணி தருத ஒரு தேவன், நம்மை சந்தோஷத்தோடு நடத்துகிற ஒரு தேவன். அதை அந்த ஜீவனுள்ள தேவன் நமக்கு ஏற்ற நாளில் மழைகளை கொடுத்து நமக்கு செழிப்புள்ள காலங்களை கொடுத்து நம்முடைய ஹிருதயங்களை அதை சந்தோஷத்தோடு நடத்துகிற ஒரு தேவன். கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த தேவனை நாம் அறிய வேண்டும் என்று பவுல் பிரசங்கம் பண்ணுகிறார். அவர் எப்படிப்பட்ட தேவன், நமக்காக அதது நாடுகளில் அதை மழைகளை கொடுக்கிறவராய் இருக்கிறார். அதை வானத்திலிருந்து மழைகளையும் செழிப்புள்ள காலங்களையும் நமக்கு தந்து ஆகாரத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நம்முடைய ஹிருதயங்களை நிரப்புத ஒரு தேவன். பஞ்சங்களை மாற்றி ஆகாரத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நிரப்பி நம்முடைய ஹிருதயங்களை சந்தோஷத்தால் நிரப்பி வழி நடத்துகிற ஒரு தேவன் உண்டு. அவர் அதை அவருக்காக சாட்சி விளங்க பண்ணுதார். அதை நம்மை குறித்து ஒரு தம்மை குறித்து ஒரு சாட்சி விளங்க பண்ணுதார் ஒரு தேவனாய் இருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த கால வேளையில் நாம் ஜீவனுள்ள தேவனை புரியட்டும். அவர் அற்புதத்தை செய்வார்.
அவர் உனக்காக ஆகாரத்தை உண்டு பண்ணுவார். அவர் உன்னுடைய ஹிருதயத்தை சந்தோஷமாய் வைப்பார். அவர் உன்னை நடத்துவார். அதை பலவீனமான சூழ்நிலைகள் உருவாகலாம். அதை அநேக ஊழியக்கார் பிரசங்கத்தை பண்ணுகிறார். விரோதமான சூழ்நிலைகள் உண்டாகும் போது அவங்க கஷ்டத்தோடு, பலவீனத்தோடு, மன கஷ்டத்தோடு இருக்கலாம். நீங்க பவுலையும் பர்னபாவையும் பாருங்க. ஒரு இடத்தில் அதே இக்கோனிய பட்டணத்தில் பிரச்சனை வரும்போது அவங்க அங்கே இருந்து புறப்பட்டு அதை பக்கத்தில் உள்ள பட்டணங்களிலேக்கு கடந்து செல்லுகிறார். அவங்க லிஸ்திராவுக்கு கடந்து செல்லும் போது ஒரு பெரிய அற்புதத்தை தேவன் செய்கிறார். சப்பானியாய் இருக்கிற ஒருவன் அவன் சௌக்கியப்படுத்ததை நாம் பார்த்திருக்கிறார். கர்த்தர் பிள்ளைகளை, இந்த நாடுகளில் உங்களுக்கும் ஒரு பெரிய சௌக்கியத்தை கொடுக்க, பெரிய மாற்றத்தை கொடுக்க அவர் உங்களை எழுப்பி நிறுத்துவார். உங்களுக்கு பலத்தை கொடுப்பார். தேசத்தில் மக்கள் முன்னாடி உங்களை கர்த்தர் எழுப்பி நிறுத்துவார். எல்லா பலவீனதைகளை மாற்றுவார். நாம் கர்த்தருடைய விசுவாசத்தில் நாம் நிற்கட்டும். ஆண்டவர் நம்மை பலப்படுத்துவார். அதை நாம் வாசிக்கின்ற வசனத்தில் அவர் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்திலே சகலத்தையும் சிருஷ்டித்தார். அதை யாவற்றையும் உண்டாக்கின ஒரு தேவன். அவர் நம்மை பலப்படுத்தி வழி நடத்துவார். அவர் ஜீவனுள்ள தேவன். அந்த ஜீவனுள்ள தேவனிலேக்கு நாம் திரும்பட்டும். அந்த தேவனில் நாம் விசுவாசம் வைக்கட்டும். அவர் நமக்காக பெரிய அற்புதத்தை செய்வார். நாம் ஜெபிக்கலாம். ஆண்டவரே, இந்த காலை வேளையில் வசனங்களை பேசு நீர் எங்களுக்கு கிருபை செய்ததற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நாடுகளில் பெரிய அற்புதங்களை செய்ய நீர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். எங்கள் பாவங்களை குறைகளையும் மன்னித்து ஆண்டவரே நேரங்களை வழி நடத்துபவராய் இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் உன்னுடைய முன்பாக ஆண்டவரே விசுவாசத்தோடு நிற்கும் போது நீர் எங்களுக்கு விசுவாசத்தை பார்த்து எங்களுக்கு விடுதலை அனுப்ப முடியுத தேவனாய் இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். இன்னைக்கு கண்ணீரோடு, பாரத்தோடு, பலவீனதையோடு இருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறேன். எல்லா மக்களுக்கு ஒரு விடுதலை அனுப்பி ஆண்டவரே நீர் வழி நடத்துதற்காய் ஸ்தோத்திரம். பெரிய ஒரு விடுதலை நீர் அனுப்புதற்காய் ஸ்தோத்திரம். எதிரிகள் மத்தியில், பலவீனதையின் மத்தியில், கண்ணீரான சூழ்நிலைகள் மத்தியில் நீர் எங்களுக்கு விடுதலை அனுப்புத தேவனாக இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். யாரெல்லாம் வியாதியோடு, பலவீனதையோடு இருக்குதோ இயேசுவின் நாமத்தில் சௌக்கியம் உண்டாகப்படட்டும். ஒரு விடுதலை உண்டாகுதற்காய் ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையிலப்பா ஒவ்வொரு மக்களையும் நீர் தொடுதற்காய் ஸ்தோத்திரம். ஒரு பெரிய விடுதல் உண்டாகுதற்காய் ஸ்தோத்திரம். நீர் சௌக்கியப்படுத்தி நீர் பலப்படுத்தி நடத்துது தேவன். வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்திலே யாவற்றையும் படைத்தவராய் தேவன். ஆண்டவரே, நாடுகளில் உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறேன் அப்பா. நீர் பெரியவராய் நம்மோடு கூட இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். யாரெல்லாம் தேவர்களோடு ஜெபிக்கணும் அந்த மக்களுக்கு ஒரு பெரிய விடுதலை நீர் அனுப்புதற்காய் ஸ்தோத்திரம். ஒரு விடுதலை உண்டாகட்டும் ஆண்டவரே. பிரச்சனைகள் மறையட்டும், பலவீனங்கள் மறையப்படட்டும். நாடுகள் தேசத்தில் உயர்த்தி ஆசீர்வதிக்கட்டும். ஜப சேவகளோடு ஜபிக்கிற மக்கள் உண்டு. அந்த ஜபங்களை கேட்டு ஒரு பெரிய விடுதலை நீர் அனுப்பும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.